ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அக்காரா வடிசல். இந்த மார்கழி மாதத்தில் 27th டேயான கூடாராவல்லி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பிரசாதம் இது. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்துலேயே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிரசாதம் இந்த அக்காரா வடிசல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான இந்த அக்காரா வடிசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ இந்த அக்காரா வடிசல் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சரிசியோட வெயிட் பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்குது. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ அந்த பாசிப்பருப்பையும் இந்த அரிசியோடு சேர்த்து நல்லா 4-5 தடவை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 3.5 கப் அளவுக்கு காய்ச்சாத பாலும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 7-8 விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க. இந்த அரிசியும் பருப்பும் நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரணும். தேவைப்பட்டதுன்னா ஸ்டவ்வை 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளார நம்ம இதுக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். வெல்லத்தையும் கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முந்திரியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதே கடாயிலேயே தேவையான அளவுக்கு திராட்சை சேர்த்து திராட்சை புரிஞ்ச உடனே அதையும் அதே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வெல்லத்தை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அரிசி அளந்த அதே கப்பில் 3.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப பழைய அரிசியாக சேர்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் 1/2 கப் அளவுக்கு பால் அதிகமாக சேர்த்து வேக வச்சுக்கோங்க. எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 6 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். நம்ம அரிசி வேக வைக்கும் போது 3.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கடாயில் 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சு இந்த சாதத்தை சேர்த்துக்கோங்க. இந்த பாலும் இந்த சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த அக்காரா வடிசல் வெண்கல பானையில் நல்லா ஓப்பன் பாட் மெத்தடில் தான் செய்வாங்க. பட் ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த சாதமும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக்காயிடும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கோங்க. வெள்ளைக்கரைசலை சேர்த்து நல்லா இந்த சாதமும் இந்த வெள்ளைக்கரைசலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெள்ளைக்கரைசல் சேர்த்த உடனே இந்த அக்காரா வடிசல் கொஞ்சம் இலகி வரும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அக்காரா வடிசல் கொஞ்சம் இலகின பதத்தில் தான் இருக்கும். நம்மளுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த அக்காரா வடிசல் கொஞ்சம் திக்காகி இந்த பதம் வந்த உடனே இப்போ இதில் 2 சிட்டிகை அளவுக்கு சுக்குத்தூள், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை அளவுக்கு ஜாதிக்காயோட தூளை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மொத்தமாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அக்காரா வடிசலுக்கு நம்ம எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த அக்காரா வடிசல் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்த பதம் இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயோட தூளும் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயோட டேஸ்ட்டும் பிடிக்காது. ஆனால் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த அக்காரா வடிசலில் பச்சை கற்பூரம் சேர்த்து தான் செய்வாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கணும். இந்த அக்காரா வடிசல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அக்காரா வடிசல் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.